Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்னொரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பைலுக்கு க்ரீன் கலர் பிரமிட் வச்சுருக்கேன், செகண்டுக்கு ரெட் கலர், தேர்டுக்கு வயலட் கலர் பிரமிட். நீங்கள் இந்த பிரமிட் வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது ஹார்ட் சக்ரா, இது ரூட் சக்ராக்கு, இது உங்களுக்கு க்ரௌன் சக்ரா சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு இதில் எது சூஸ் பண்ணிக்கணும்னு தோணுதோ, ரெசனேட் ஆகுதோ, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவருக்காக சொல்கிறேன். உங்களோட சில பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா, டிவைன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்துடுது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் அதை சொல்கிறேன். நீங்கள் லைக் கொடுக்கும் போது நீங்கள் சேனலுக்குள்ளே என்ட்ராயிடுறீங்க. இப்போது நீங்கள், நான், யூனிவர்ஸ் 3 பேருமே இந்த பவுண்ட்ரியில் இருக்கும். ஸோ உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக, மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவிடும் பொழுது அதனால தான் அதை சொல்கிறேன். ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு டிவைன் இன்றைக்கி என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க, யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஹார்ட் சக்ரா இது சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு பெரியவங்களால் ஒரு அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹெல்ப், ஃபைனான்ஸ் ஹெல்ப் ஏதாவது கிடைக்கலாம். அதே மாதிரி அங்கிள், ஆண்டி, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அந்த மாதிரி உங்கள் கூட்டு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவிகள் பண்ணலாம். அவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக நீங்கள் உதவிகள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி நோ சொல்லியிருந்துருக்கலாம், பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். ஒரு சிலர் நெகட்டிவாக உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நிறைய சப்போர்ட் இல்லாத ஒரு தன்மை கூட இருந்திருக்கலாம். அந்த சைக்கிள் மாறப்போகுது. மூதாதையரோட அந்த அதாவது பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயம் இன்றைக்கி கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் விஷயத்துக்காக சில நாட்களாகவோ, இல்லைனா ரொம்ப வருஷ காலமாக இழுபறியாக இருந்த விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு சேர வேண்டிய பெரியவங்களோட அந்த மணி எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா ரொம்ப நாளாக எல்லோரும் வேலை நிமித்தமாக வேறு ஊரில் இருந்து வாழ்ந்துட்டு இருந்தால் கூட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு பார்ட்டி பண்ணுறது, ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேட் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஏறெடுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் ஒரு சிலருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மணி எனர்ஜியும் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஒற்றுமை, திடீர்னு இந்த மாதிரி பார்ட்டி, ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணி எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க, குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, அப்புறம் அங்கிள், ஆண்டி எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நல்லா இருக்குது எனர்ஜி. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில பேர் அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல், அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த எனர்ஜி நல்லா இருக்குது. டிவைனோட பவர் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கூட கேட்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சரி, நல்லதே நடக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. நீங்கள் நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் நினச்சி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்படுறது, அதை பற்றி பேசுகிறதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? பாசிட்டிவாக பேசுங்க. காட் பிளஸ் யூ. குறிச்சரணம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன சிச்சுவேஷனில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ பைல் 2, இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் சில காலங்களாக, சில வருடங்களாக கூட ஒரு கார்மிக் சிச்சுவேஷன், அது உங்கள் தொழில் ரீதியாகவோ, பிஸ்னஸ்லேயோ, இல்லைனா உங்களோட வேலை பார்க்குற இடம், இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அடி வாங்கிறீங்க. நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி டே கொஞ்சம் ஒரு நல்ல சைன் உங்களுக்கு தெரியும். அந்த ஏதோ ஒரு விஷயம் தலைகீழாக மாறப்போகுது.
ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, சடனாக உங்களோட அந்த சைக்கிள் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றம், ஏதோ நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடின்னு இருக்காதீங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களை ஹீல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்ட்டில் இப்போ கரண்ட்டில் கூட சில பேர் அந்த ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா கார்மிக்கான சுச்சுவேஷன், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு டஃப் சுச்சுவேஷன் போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பயப்படாதீங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க, முக்கியமான விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நிதானித்து பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த கார்டு வழியாக நான் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கள்ல பிரச்சனைகளை, அது என்ன நீங்கள் போனால் போட்டோன்னு அப்படியே நீங்கள் மேலோட்டமாக விட்டுட்டுருக்க மாட்டீங்க. அது உள்ளே நல்லா எவ்வளோ புதைச்சி வைக்க முடியுமோ, எவ்வளோ ஆழம் தோண்டி தோண்டி உங்கள் ஆழ்மன பதிவில் கொண்டு போய் சொருகி வைக்க முடியுமோ அவ்வளவும் செஞ்சுருப்பீங்க. இந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த விஷயத்தை ஈர்த்துக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ ஏதாவது இன்றைக்கி ஏதாவது முக்கிய முடிவுகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதை யோசித்து அனலைஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஹீலிங் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்கள். இன்கேஸ் இது ஹீலிங் தெரிஞ்சவங்களும் மெடிடேஷன் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் லேக்கில் மாட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது லேக்கில் ஸ்ட்ரக்கில் இருந்தீங்கன்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதுக்கான வழிகளை நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் டீப்பாக இதை பற்றி இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட சக்ராஸ் பற்றிலாம் பேசணுன்னா பழைய பதிவுகள்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன்ல, இந்த வீடியோட எண்ட்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட அவைலபிள் கோர்சஸ் என்ன இருக்குது, என்ன கிளாஸஸ் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் மற்ற வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் என்னென்ன இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒரு ஆரா ஸ்கேனுக்கு மட்டும் கூட தனியாகவே நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஆரா சப்ஜெக்டில் எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு பாருங்கள். ஆரா ஸ்கேன் கிளாஸ்லேயே ஒரு டாபிக் அது, ஆனால் அதுக்குள்ளே எத்தனை சப்டைட்டிலில் எத்தனை டாப்பிக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குது பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் அதில் இருக்குதுன்னா அதுக்கான சர்வீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆனால் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு மைண்டு கரெக்டாக வேலை செஞ்சால், இன்ட்யூஷன் சரியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அப்படி இன் கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 3, இந்த வயலட் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க சில காலங்களாக உங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக்கில் இருப்பீங்க. முக்கியமாக உறவுகள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப அதிகமாக தெரியுது. சில உறவுகள் பண்ண காயங்கள், மனவேதனைகள், அது எல்லாம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் கைஸ். நீங்கள் மூன் ப்ரேயர் அதிகமாக பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட அந்த சோலார் ப்ளக்ஸ் சக்ரா வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. ரொம்ப பயம், பதட்டம், எந்த வேலை தொட்டாலும் வேணாம், எந்த வேலை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுது. அப்படியா? அதுக்கு காரணம் அந்த சக்ரா ரொம்ப அடி வாங்கியிருக்குது. அந்த பயம் பயம் பயம், நிற்க பயம், நடக்க பயம். ஒரு நேரம் கேட்டால் நான் ரொம்ப தைரியசாலி, என்ன மாதிரி ஊரில் யாருமே தைரியசாலி கிடையாதுன்னு அப்படியே கம்பீரமாக வெறப்பாக நிற்பீங்க. ஒரு நேரம் அப்படியே அவ்வளோ ஒரு என்னது சாதாரண விஷயத்துக்கு கூட பயப்படுறாள், அந்த மாதிரி இவங்க என்ன இப்படி பயப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ உள்ளக்குள்ள தைரியம் இல்லாமல் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை. என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறது, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டோ இல்லைனா ரேக்கி ஹீலிங் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. அப்படி யாரும் தெரியலன்னா டிவைன் பார்த்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த லேக்லேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆழ்மன பதிவுகள் இருக்குது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு. நிறைய நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப லேக்கில் இருப்பீங்க. பிஸ்னஸ், வேலை பார்க்குற இடம், வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா கூட உங்களை சும்மா உங்களை சுற்றி நிறைய வைப்ரேஷன் வேலை செய்யும். ப்ளஸ் வைப்ரேஷன் இல்லை, நெகட்டிவ் வைப்ரேஷன். ஓகேவா?
அது உங்ககிட்டயே இருக்குது. அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. உங்ககிட்ட இருக்க ஆழ்மன பதிவு காரணமாக தான் உங்களை சுற்றி 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 எங்கே போனாலும் விடாது கருப்புங்கிற மாதிரி உங்களை பின்தொடருது. புரியுதா? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு அந்தளவு ஒரு இது இருக்குது. ஒரு சிலருக்கு கார்மிக்காக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு நீங்களே தேடிக்கிற கார்மிக் இது. அதுலேருந்து வெளியே வர தெரியல. உங்களை சொல்லிலாம் எதுவும் கிடையாது, தப்பு கிடையாது. உங்களோட லேகிங் தெரிஞ்சு போச்சு இல்லை, அதுலேருந்து வெளில வாங்க. ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான வழிகாட்டுதல் எங்கே கிடைக்குதோ, குருமார்கள் யாராவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் நான் வந்து ஹீலிங் எடுத்துக்க சொன்னேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் பண்ணிவிட்டு அங்கே எதுவும் சரியாகலைன்னா என்ன வந்து கெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னா டிவைன் பார்த்து கான்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருப்பீங்க. ஒரு சிலர் எல்லா நெகட்டிவ், உங்களோட கார்மிக்கு, பிளாக் மேஜிக்கு என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் பிடிச்சி வச்சுன்னுக்கிறீங்க. அது கொஞ்ச நாளாக கூட கிடையாது, வருஷக்கணக்காக மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. அப்படிப்பட்ட விஷயத்த கூட உங்களை அதிலேருந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி டிசிஷன் மேக்கிங் எதாவது பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. ஓகேவா? டவுட் ஏதாவது இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் போகலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. டிவைன் கிட்ட உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். இதில் 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பைலுக்கு ப்ளூ கலர் ஹீலிங் ப்ரொவைட் வைக்கிறேன். செகண்டுக்கு ரெட் கலர். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டீங்களா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங். இது மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதர் தென் ஒரு சிலர் வந்து வேறு ஏதாவது கேள்விகள் வச்சுருந்தாலும் அதுக்கு யூனிவர்ஸ் வந்து எஸ் சொல்லிட்டாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த கேள்வி வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றினதாக இருக்குது. கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களோட, இல்லைனா கணவரோட, இல்லைனா மனைவி, இப்போ வந்து ஒரு மேல் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபீமேல் உங்கள் மனைவி கூட, இல்லைனா உங்கள் அம்மா கூட, சம்திங் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை பாண்டிங் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது ரிலேட்டடாக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் சரியாகுமா? எனக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் சரியாகுமா? இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கவங்க, இல்லைனா லவர்ஸாக இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஒற்றுமை, உங்களோட ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் எனக்கு அமையுமா, நான் வந்து ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்து காமிக்கணும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆம்பிஷனோடு தான் உங்களோட கேள்வி எழுந்திருக்கு. ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ் மேம் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க கைஸ். உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னா, கொஞ்ச நாளாகவே உங்களுக்கும் உங்களோட நெருங்கின ரிலேஷன்ஷிப், அது கணவன் மணியாக இருக்கலாம், இல்லைனா லவராக இருக்கலாம், இல்லைனா குடும்ப உறவுகள்கிட்ட, இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வரல. மண்டை அடி தான், விட்டால் மண்டையே அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வாய்க்கால் வரப்பு தகராறுக்கு அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது வந்து எப்படி சரியாகும், அவங்க என் பேச்சை கேட்பாங்களா, சம்திங் அந்த மாதிரி. இந்த பிரச்சனை எப்போ ஓயும், இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் என்ன, இது நடக்குமா, குமான்னு. ஓகேவா? எல்லாம் சரியாகவும் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க, ஃபர்தராக என்ன பண்ணலான்ட்டு. சாய்ராம். ஓகே கைஸ், இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு, குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனோட எண்டில் கூட 6ஆம் கிளாஸ் பற்றி தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்குது. உங்களோட 6ஆவை பற்றி. அது 6ஆ மட்டுமா இருக்குது, அதில் உங்கள் தலையெழுத்தே மாற்றலாம், அத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அதில் ஏதாவது ஒரு நாளாச்சும் படித்து பார்த்துருப்பீங்களா? டெய்லி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.
பாருங்கள், அதை பார்த்துட்டு எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டு உங்கள் தலைவிதியை மாற்றுங்க. ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? உங்களுக்கு வந்து ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு பதிவும் வந்து இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடும்போது இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஆகிறதுனால நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்ஆர் ஸ்கேன் பற்றியும், உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, உங்களோட பயம், பதட்டம், உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர், இதுக்கெலாம் என்ன காரணம், இதுக்கெலாம் என்ன ரெமெடி, தீர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பழைய வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட இருக்குது. அதோட லிங்க்கு கூட நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்து பயனடைங்க. ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இந்த வீடியோட எண்ட்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.